வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோட சாப்டர் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம மே 20ல. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினி குராமாங்கிற ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. ஸோ குராமா தெரியும் ப்ரோ, அது என்ன ப்ரோ மினி குராமான்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சாப்டர் 9 நம்ம சாப்டர் 8 இதில் வந்து அந்த மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு அந்த அன்வீல் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஹீமாரி வந்து நம்ம குராமோட ஒரு ஜிஞ்சுரிக்கி லெவலில் இருக்காங்க. ஸோ ஜிஞ்சுரிக்கின்னு சொல்ல முடியாது, பட் எப்படி சொல்லலாம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட அந்த ரெசிடுவல் சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாரி கிட்ட வந்து தான் இருக்கிறது தான் மேட்ரு இங்கே. ஸோ ஹீமாரி கிட்ட வந்து அந்த சக்ரா இருக்கிறனால அவங்களால வந்து நம்ம குராமா இல்லை 9 டெய்ல்ஸ் இல்லை மற்ற டெய்ல்ஸ் கூட டெய்ல்டு பீஸ்ட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் குராமா வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங் மட்டும்தான். ஓகே. ஸோ இது எப்படி ப்ரோ பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, அது ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் இந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாவரி வந்து எதுக்காக சூஸ் பண்ணாங்க, ஒய் நாட் போருட்டோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம மினி குராமா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஏன் நம்ம ஹீமாவரிக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது, நம்ம போருட்டோக்கு அந்த பவர் இருக்குது இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினே வந்து நம்ம போருட்டோக்கு அந்த பவர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம போருட்டோக்குமே இந்த பவர் வந்து இருந்திருக்கும். பட் அவருக்கு வந்து நம்ம மொமோஷ்கி இல்லை ஓட்சுஸ்கியோட கர்மா இருக்கிறனால இந்த பவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வெளில வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் சிம்பிளாக நம்ம குராமா சொல்லி கேட்டுக்கலாம். ஸோ நம்ம நருட்டோட்ட வந்து நம்ம சேஜ் மோட் கிடச்சதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம குராமோட டெய்ல்டு சக்கரை வந்து யூஸ் பண்ண மாட்டார். சிம்பிள் ஏன்னா அந்த ஒரு குராமோட சேஜ் மோட் வந்து நம்ம குராமோட டெய்ல்டு பீஸ் மோட விட வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் தான். லைக் ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் மோட் கூட போனால் நம்ம நருட்டோ வந்து நம்ம நருட்டோ சீரீஸில் வந்து அந்த ஒரிஜினல் சீரீஸ்லேயே வந்து அவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ரொம்ப கம்மியான பவர் தான். பிகாஸ் நீங்கள் அஷ்ராமோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்ல்டு பீஸ்டே வந்து அவர் சேஜ் மோட் மூலியமாக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேஜ் மோட மூலியமாக தான் வந்து தோக்கவே அடிப்பார். ஸோ சேஜ் மோட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருக்கும்போது எல்லாருமே நார்மலான ஒரு பவர் வந்து அன்கண்ட்ரோல்டு பவர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நாளைக்கு பவர் கிடைச்சாலுமே நம்மளுமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குராமாவே சொன்னனால மொமோஷ்கியோட ஓட்சுட்கி பவர் வந்து எந்த ஒரு டெய்ல்டு பீஸ் எல்லா டெய்ல்டு பீஸ் சேர்ந்தால் கூட வந்து இந்த ஓட்சுட்கியோட பவரை வந்து கண்டிப்பாக டிஃபீட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொருட்டோக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கனால அவருக்கு வந்து இந்த ஒரு பவர் வந்து மிக பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவர் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஐ மீன் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்காது. பட் அவருக்கு இருந்தாலுமே வந்து அவருக்கு எந்த நோ யூஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மொமோஷ்கி அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பொருட்டோ ஆல்ரெடி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர். ஸோ நான் வந்து இந்த சீரீஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஹீமாவரி ஐ மீன் சன் ஆஃப் நருட்டோ பொருட்டோ வந்து பக்காவாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்துட்டாங்க நம்ம கிஷிமோட்டோ. பட் நம்ம ஹீமாவரி வந்து எப்போதும் நம்ம காட்டும்போது ஒரு டாக்டராக தான் காமிச்சாங்க. அண்ட் நான் எப்போதும் போல் நம்ம கிஷிமோட்டோ நம்ம கேர்ள் கேரக்டர் ரைட்டிங்கில் வந்து கேரக்டர் ரைட்டிங்கில் வந்து உமன் கேரக்டர் ரைட்டிங்கில் வந்து விட்டுறா தான் நினச்சேன். ஏன்னா நம்ம நருட்டோலே பார்த்துருக்கோம் நிறைய பொட்டன்ஷியல் உள்ள கேரக்டர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பார். லைக் ஹினாட்டா, ஈவன் சுனானேவோட கேரக்டர் கூட ஹைப்பாக இருக்கும். லைக் அவங்கள வந்து பட் நம்ம ஒரோச்சிமாவோட நம்ம ஜிரையா கூட கம்பேர் பண்ணும்போது அவங்கள வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சிம்பிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நம்ம இதில் காட்டும் போது. பட் இப்படி பார்க்கும்போது சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உமன் கேரக்டர் ரைட்டிங்கில் வந்து நம்ம கிஷிமோட்டோ கொஞ்சம் கோட்டை விட்டுருவார். ஸோ அது உண்மையான ஃபேன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுவாருன்ட்டு. பட் இதேவே நம்ம பிளாக் டோவரோட ரைட்டிங்லாம் வந்து உமன் கேரக்டர்ஸ்க்கு வந்து பக்காவாக இருக்கும். ஐ மீன் அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், இல்லை அந்த பவர் லெவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுலேயுமே அப்படி தான் கோட்டை விட்டுறான்னு நினச்சேன். பட் பக்காவாக பண்ணிட்டாரு. பிகாஸ் ஹீமாவரிக்கு வந்து இந்த பவர் லெவல் ஒரு வெறித்தனமான பவர் லெவல். ஈவன் ஷி கேன் ஃபைட் ஓட்சுட்கி. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜிஞ்சுரிக்கு பவர் லெவல் கூட வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஏன் இந்த ஹீமாவரியோட கேரக்டருக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸி நம்ம இவர் சொல்லியிருப்பார். ஐ மீன் நம்ம மொமோஷ்கி என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, தோஸ் 2 ப்ளூ ஐஸ் ஆஃப் யுவர்ஸ் வில் டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் யூ. ஸோ இந்த மாதிரி தான் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னோட அந்த 2 ப்ளூ கண்கள் வந்து ஒன்டேந்து எல்லாத்தையுமே வந்து பறிச்சுக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஒன்டேந்து எல்லாத்தையும் எடுத்துக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம பொருட்டோ மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பொருட்டோட இந்த ஒரு ஜோகன் பவர்ஸ் தான் பற்றி சொல்கிறாங்கன்ட்டு. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக நம்ம பொருட்டோவையும் சொல்லுது, ஹீமாவரியும் சொல்லுது. பிகாஸ் நீங்கள் பொருட்டோ என்னெல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க, ஹீமாவரியுமே அதை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீமாவரிக்கு வந்து அந்த பேர் மட்டும் தான் லூஸ் ஆகலை. ஐ மீன் இப்போதைக்கு நம்ம பொருட்டோ வந்து ஒரு உசுமாக்கின்னு கூட யாருக்குமே தெரியாது. பட் ஹீமாவரி வந்து ஒரு உசுமாக்கி சன் ஆஃப் நருட்டோ அண்ட் ஹினாட்டான்னு தெரியும். பட் நம்ம ஹினாட்டா நருட்டோ இந்த 2 பேருமே இல்லை நம்ம ஹீமாவரிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரோட லாஸ்மே வந்து ஈக்குவல்னு நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு ஈக்குவலுக்கு அப்படியா. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஹிடாரி இவங்க எல்லாருமே நம்ம
ஹீமாரி அந்த பையன் வந்து தேடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீமாரி இவங்க கையில கிடைச்சா இன்னுமே டார்ச்சர் வந்து பையன் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த 9 டெயில்ஸ் அந்த பையன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்க்காக. எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது. அந்த ஒரு சக்ரா அந்த பையன் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ப்ராசஸ் அந்த பையன் இருக்கு. ஓகே. ஸோ இதனால நம்ம ஹீமாரிக்கு அந்த பையன் இந்த பவர் அப் வேணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஹீமாரிக்கு அந்த பையன் ஒரு கரெக்டான ஒரு கேரக்டரா கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒரு நல்ல ரைட்டிங் கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஹீமாரிக்கு அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வேர்ல்ட்ல அவங்க ரொம்ப யங்கா இருந்தோனே, அவங்களுக்கு வந்து பையன் இந்த வேர்ல்ட்ல வந்து பையன் நீங்க நிஞ்சா தான் ஆகணும்னு சொல்லி அந்த பையன் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. பிகாஸ் நெறைய கரியர் ஆப்ஷன் இருக்கு. சயின்டிஃபிக் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போருட்டோட வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஞ்சா அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு எபிசோட்ல போயிருப்பாங்க. நெறைய எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க போருட்டோ பார்க்குவீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த எபிசோட்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆ இவங்க தான் அந்த பையன் நமக்கு பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பையன் வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரை பண்ணி பார்க்கும்போது, லைக் ஓகே ஃபன்னா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து பையன் இன்னும் சின்சியரா அந்த பையன் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இப்ப டைம்ஸ் வந்து பையன் மாறிட்டு. இப்ப அவங்க வந்து பையன் ஒரு வார் பீரியட்ல இருக்காங்க. ஒரு லேண்டோட ஒரு வில்லேஜோட ஒரு வகையவே காணோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பையன் வந்து இது வந்து ஹை டைம். ஸோ கண்டிப்பா அந்த பையன் ஷினோபிஸ் வேணும். அண்ட் ஆல்சோ இவங்களோட டாட் தான் அந்த பையன் காணாம போயிருக்குது. மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நருட்டோ அந்த பையன் வந்து ஒரு ஹோகாகே. ஸோ நம்ம ஹீமாரிக்கு அந்த பையன் இவங்க டாட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து பையன் வந்து ஏதாவது ஒரு ஒரு எப்படி யூஸ் பண்ணணும் இல்லை வந்து அவங்களால ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குங்காக தான் அந்த கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து கோவப்பட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீமாரி அந்த ஒரு யூஸ்லெஸ் கேரக்டர் மாதிரி காமிச்சா. பட் இப்போ நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஷீ இஸ் நாட் அன் யூஸ்லெஸ் கேரக்டர். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் லெவல் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து அந்த கேரக்டருக்கு வந்து தனியான ஒரு கேரக்டர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ குராமா கூட பேசும்போது லைக் ஆல்ரெடி நம்ம ஹீமாரிட்ட வந்து ஒரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களால வந்து நம்ம டெய்லி பீஸ்ட் கூட நல்ல கம்யூனிகேஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல நீங்க டெய்லி பீஸ்டோட கம்யூனிகேஷன்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப ஷிகாகோ கூட அவங்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நம்ப ஹீமாவரி இஸ் அன் பெர்ஃபெக்ட் ஜின்ஜுரிக்கி. லைக் ஒரு ஜின்ஜுரிக்கி வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஷி இஸ் நருட்டோ டாட்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. பிகாஸ் ஷிகாகோ வந்து அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம ஷிகாகுமே அந்த பையன் இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் பியாக்கோட கண் இருக்கு. ஐ மீன் நம்ம காகியோட பியாக்கான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓவர் பவர்டு கேரக்டருக்கு இன்னுமே அந்த பையன் வந்து ஒரு இன்னும் இந்த குராமாவோட மினி குராமா அந்த பையன் இன்னும் ஒரு ஓவர் பவர்டாக இருக்கும். அண்ட் ஏன் நம்ம குராமா ரிட்டன் வரல, நம்ம மினி குராமா வருது சொல்லி நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம மென்டல் ஸ்பேஸ் பற்றி பேசியிருப்பேன். நம்ம டெய்லி பீஸ் மென்டல் ஸ்பேஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த கான்செப்ட் புரியாதவங்க வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டெய்லி பீஸ்டோட மென்டல் ஸ்பேஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து எல்லா டெய்லி பீஸ் கூடயுமே அந்த ஒரு ஜஸ்ட் பேசிகிட்டு இருப்பார்ல. ஸோ அதே தான் இதுவுமே. ஸோ டெய்லி பீஸ்ட் கூட பேசுறதுக்கான ஒரு இடம் மாதிரி தான். அண்ட் இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து நம்ம டெய்லி பீஸ்ட் எல்லாமே நல்லா இருக்காங்களா? ஸோ டெய்லி பீஸ்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஸோ இதுதான் வந்து நம்ம ஹகரோமோ வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நடந்திருக்கணும். அண்ட் இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் கூட. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பிகாஸ் நான் சொன்ன மாரி லிட்ரலி நம்ம ஹகரோமோ வந்து நம்ம நருட்டோக்கு வந்து பவர் கொடுத்ததே அவர் டெய்லி பீஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தான். ஸோ அதனால வந்து இது நடக்கிறதுக்கு வந்து நிறைய வேணும். நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸுமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நம்ம ஹகரோமோ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்து கொடுத்தது நம்ம இவருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று விஷயம் பார்ப்போம். எல்லாருக்குமே அந்த வந்து நம்ம ஹீமாரி அந்த பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹீமாரிக்கு அந்த கண்டிப்பாக ஒரு பவர் அப் வேணும். அந்த மினி குராமா தான் அந்த பவர் அப்பான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக. இதை வச்சுட்டு ப்ரோ இவங்களால இப்போ நம்ம வில்லன்ஸ்லாம் அந்த மாறிட்டாங்க நம்ம போருட்டோல. ஐ மீன் நம்ம ஓட்சுக்கி லெவலில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நம்ம ஹீமாரியால் அந்த வந்து நம்ம ஓட்சுக்கி அந்த ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக ஃபைட் பண்ண முடியும். வித் குராமோட பவர்ஸ் அட்லீஸ்ட் அந்த எந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியல. நம்ம நருட்டோ அளவுக்கு போகலான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்க முடியும். பட் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் அவங்களால ஃபைட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவலி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஐ சந்தன் திஸ் ஃபர்ஸ்ட் பாஸ். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.